Hi friends, இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு எப்படி ட்ராப் டவுன் மெனு கஸ்டம்ஸ் ட்ராப் டவுன் மெனு ஒன்று க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிற சம்மந்தமாக தான் நம்ம பார்க்க போகிறோம். நாட் ட்ராப் டவுன் மெனு, ட்ராப் டவுன் எப்படி க்ரியேட் பண்ணுறங்க சம்மந்தம் தான் பார்க்க போகிறோம். ஸோ கிளிக் பண்ணுறேன்னு பாருங்கள், எனக்கு தேவையான எல்லா சோஷியல் மீடியாஸும் டிஸ்பிளே பண்ணுது. ஸோ நான் கொடுத்துருக்கிறது. ஸோ இப்போ லிங்க்டின் நான் லிங்க்டினை கிளிக் பண்ணிக்கலாம், இல்லை ஃபேஸ்புக் ஆர் இன்ஸ்டாகிராம் ஆர் டெலிகிராம். ஸோ இந்த மாதிரி நமக்கு தேவையான ஆப்ஷன்ஸை இந்த அனிமேஷன்ஸோடு எப்படி செலக்ட் பண்ணிக்கிறங்கிற சம்மந்தமாக தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் மெயினாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற இந்த வீடியோவில் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் யூஸ்ரஃப் எப்படி இதுக்கு ஹெல்ப் பண்ணுது, ஸோ இதில் என்ன மாதிரியான ஹெல்ப்பை யூஸ்ரஃப் பண்ணுதுங்கிற சம்மந்தமானது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முதலாவது நம்ம என்ன செய்துக்கலாம்டா, ஒரு ப்ராஜெக்ட் ஒன்றை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் அதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணதும் நீங்கள் என்ன செய்கிறேன், இந்த லொக்கேஷனில் தான் நான் என்ன செய்ய போகிறேன்னா க்ரியேட் பண்ண போகிறேன். நீங்களும் எந்த ஃபோல்டர் லொக்கேஷனில் க்ரியேட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோல்டர் லொக்கேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணதும் இங்கே கொடுத்துட்டு சிஎம்டி என்று கொடுத்து என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்களேன்னு சொன்னால் அதே லொக்கேஷனில் நமக்கு இங்கே வந்துடுவார். ஸோ npx ஸ்பேஸ் create மைனஸ் react மைனஸ் app ஸ்பேஸ் நமக்கு தேவையான மாதிரி நம்ம ஒரு பேர் கொடுத்துக்கலாம். ஸோ கஸ்டம் ட்ராப் டவுன் சொல்லி கொடுத்துட்டு என்டரை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்களும் என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் நிறைய வீடியோஸ்லேயே நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது பார்த்துருக்கோம். ஸோ அதுக்காக வேண்டி நான் என்ன பண்ணுறேன், இந்த வீடியோ புஷ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ டவுன்லோட் ஆகி முடிஞ்சதும் நம்ம திருப்பி கண்டினியூ பண்ணலாம். ஓகே, ஸோ நமக்கு இந்த ப்ராஜெக்ட் பர்ஃபெக்டாகவே க்ரியேட் ஆகிடுச்சு. நான் என்ன பண்ணுறேன், இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸோ கஸ்டம்ஸ் ட்ராப் டவுன் சொல்கிறேன். இந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு திருப்பியும் கிளிக் பண்ணி மேலே சிஎம்டியை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே நமக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் நம்மளோட அதே ஃபோல்டர் லொக்கேஷன் டிஸ்பிளே ஆகும். இங்கே போயிட்டு கோட் ஸ்பேஸ் டாட் கொடுத்த என்டரை ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு விஎஸ் கோடில் ஓப்பன் ஆகிடும். ஸோ நம்மளோட ப்ராஜெக்ட் வந்துக்கிட்டு ஓப்பன் பண்ணதும் எஸ் கொடுத்துடலாம். இதை கேன்சல் பண்ணிவிட்டு வெல்கம் பேஜை கேன்சல் பண்ணிவிட்டு ஸோ இதில் app.json சொல்கிற ஃபோல்டருக்குள்ளே தான் பேசிக்ஸான அவங்களோட கோட்ஸ் எல்லாமே அவங்க எழுதி வச்சுருப்பாங்க. சரிங்களா? ஸோ நான் இதில் என்ன பண்ணுறேன்டா, டெர்மினல் ஆப்ஷன்ஸுக்கு போயிட்டு நியூ டெர்மினல் ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் தான் நம்ம ரன் பண்ண போகிறோம் நம்மளோட ரியாக்டர் ப்ராஜெக்டை. ஸோ இதை கொடுத்ததும் ஸோ நமக்குரிய பாத் டிஸ்பிளே ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்களா இருந்தால் ஸோ தமிழ் ப்ரோக்ராமுக்குள்ளே சாம்பிள் கோட்ஸுக்குள்ளே அதே மாதிரி கஸ்டம்ஸ் ட்ராப் டவுன்னு சொல்லி நமக்கு காட்டுருக்கு, கஸ்டம் ட்ராப் டவுன்னு சொல்லி காட்டியிருக்கு. ஸோ நான் இதில் npm ஸ்டார்ட் என்று கொடுத்து என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் உங்களோட ப்ரௌசரில் உங்களுக்கு லோக்கல் ஹோஸ்ட் 3000 என்று சொல்கிற இந்த ஆப்ஷன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? ஸோ லோக்கல் ஹோஸ்ட்டில் அது டிஸ்பிளே ஆனதும் நாம் என்ன பண்ணிக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதை ஓப்பன் பண்ணி அதுக்குரிய ஆல்டர்னேட்டிவ் என்ன மாதிரியான ஆல்டர் பண்ணுறதால நம்மளோட டிசைனை கொண்டு வரலாமாங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் நமக்கு ஓப்பன் ஆகும் வரைக்கும். ஓகே, ஸோ ஆல்ரெடி போர்ட் வேலை செய்யுதுன்னு சொல்லுது. நான் இதுக்கு முதல் செய்ததை டெமோ பண்ணி காட்டணுங்கிறதுக்காண்டி போர்ட் ஒர்க் பண்ண வச்சுருந்தேன். நான் அதுக்கு என்ன பண்ணுறேன், ஸ்டாப் பண்ணிவிட்டு வேறு நோ கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துட்டு திருப்பியும் npm ஸ்டார்ட் கொடுத்தோம்னு சொன்னால் 3000 ஸ்டார்ட் ஆகும். இல்லை நீங்கள் எஸ் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன செய்யணும்டா, ஆட்டோமேட்டிக்காகவே அது வந்துட்டு 3001 இல்லை 3002ன்னு சொல்லி அவைலபிள் போர்ட் நம்பரை பேஸ் பண்ணி அது உங்களுக்கு வேறு போர்ட்டில் எக்ஸிக்யூட் பண்ணி தரும். ஸோ ஒரு போர்ட் வேலை செய்யுதுங்கிறதுக்காக வேண்டி உங்களுக்கு என்ன பண்ணாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போர்ட் நம்பரை ஸ்டாப் பண்ணியிருக்குன்னு சொல்லிவிட்டு அப்படியே ரன்னாக கவனிக்காது. இதே மாதிரி வேறொரு போர்ட்டில் வேலை செய்வோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு கொஷின்ஸ் கேட்கும். நீங்கள் எஸ் கொடுத்தா வேலை செய்ய வைக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், திருப்பியும் ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ப்ராஜெக்ட் இப்போ ரன் ஆகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது. ஸோ பாருங்கள், ஸ்டார்டிங் த டெவலப்மெண்ட் சர்வர்னு சொல்லி கொடுத்தாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 3000 சொல்கிற போர்ட்டில் வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்டா, எனக்கு தேவையில்லாத இந்த டிஃபால்ட்டாக இருக்கிற HTMLs எல்லாம் அழிச்சு விடுறேன். ஸோ அழிச்சு விட்டுட்டு அதே மாதிரி ஏதாவது CSS இங்கே பார்த்தீங்கன்னா இந்த CSSம் எனக்கு இங்கே தேவையில்லைங்கிறதால நான் இதையும் அழிச்சு விட்டுட்டேன். ஓகேங்களா?
ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்டா, எனக்கு தேவையான பேசிக்ஸான டிசைன்ஸ் எல்லாத்தையுமே நான் இங்கே பண்ணிக்க போகிறேன். ஸோ அப்போக்குரிய முதலாவது நமக்கு சிஎஸ்எஸ் எழுதுறதுக்கு ஒரு ஸ்டைல்டு கம்போனன்ட் வேணும். நம்ம இப்படியும் சிஎஸ்எஸ் எழுதலாம், ஆனால் கம்போனன்ட் பேஸ்டாக நம்ம செய்ய போகிறோம்னு சொன்னால் ஸ்டைல்டு கம்போனன்ட்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒன்றாக இருப்பார் நமக்கு. ஸோ அப்போ நம்ம 2-3 பேக்கேஜஸ் இங்கே இன்ஸ்டால் பண்ணணும் எக்ஸ்ட்ராவாக. முதலாவது ஸ்டைல்டு கம்போனன்ட்ஸ். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்டா, இந்த கோட்ஸுக்கு வந்துட்டு கண்ட்ரோலோட ஷிஃப்டோட சியை ப்ரெஸ் பண்ணிவிட்டு npm i அதாவது இன்ஸ்டால் இல்லைன்ட்டு கொடுக்கலாம், இல்லாட்டி ஐன்ட்டு கொடுத்தாலும் போதும். ஸ்டைல்டு கம்போனன்ட்ஸ் and சொல்லி கொடுத்துட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஸோ என்ன செய்யமாட்டா, நமக்கு தேவையான ஸ்டைல்டு கம்போனன்ட்ஸ் எல்லாமே இன்ஸ்டால் ஆகிக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால், இது இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஐகான்ஸ் யூஸ் பண்ணணும் இல்லைங்களா. ஸோ அந்த ஐகான்ஸ் ரிலேட்டடான அவரையும் நாம் என்ன பண்ணிக்கலாம்னு சொன்னால் இங்கே இன்ஸ்டால் பண்ணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு நான் யூஸ் பண்ணுறது npm i react icons and சொல்கிற இந்த பேக்கேஜ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ நான் அதையும் கொடுத்துட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணதும் ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஸோ நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே இது டவுன்லோட் ஆகி நமக்கு என்ன செய்யும், இங்கே இன்ஸ்டால் ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப டைம் எடுத்துக்காது. ஸோ இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சுது, பர்ஃபெக்ட். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த டிசைனை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ ஸ்டைல்டு கம்போனண்ட்டுக்கு நான் இங்கேவே க்ரியேட் பண்ணிக்கிறேன். SC கொடுத்துட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணால் ஸ்டைல் கம்போனண்ட்டுக்குரிய இது வந்துடும். ஆப் ஸ்டைல் div என்று கொடுத்துக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த divவுக்கு பதிலாக இந்த ஸ்டைலை யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இங்கே நான் ஜஸ்ட் வந்துக்கிட்டு h1 டேக்கில் ட்ராப் டவுன் என்று கொடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கு தேவையான பேசிக்ஸான ஸ்டைல்ஸ் அவ்வளோத்தையும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ முதலாவது நான் என்ன பண்ண போகிறேன், இவர ஹைட். ஸோ ஹைட் வந்துட்டு 100 வெர்டிக்கல் ஹைட் இருக்கணும். அதாவது எவ்வளோ ஸ்க்ரீன் சைஸ் இருக்கோ அந்த ஸ்க்ரீன் சைஸுக்கு நமக்கு வரணுமென்று கொடுக்கேன். ஏன்னு எல்லாத்துக்கும் 100 வெர்டிகல்ஸ் இது கொடுக்கணும். நம்ம ஸ்பெசிஃபிக் கம்போனண்ட்டாக பார்க்குறதால நம்ம அது சென்டர்லேருந்து நல்லா இருக்குமங்கிறதால நம்ம அப்படி கொடுக்கோம். இல்லாட்டி நீங்கள் இதை கொடுக்கணுமென்னு சொல்கிற அவசியம் கிடையாது. ஸோ இதை கொடுத்தாச்சு. அடுத்தது டிஸ்பிளே ஃப்ளாக்ஸ் சென்டர் கொண்டு வரதுக்காண்டி நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அங்கே ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர், த சேம் டைம் அலைன் ஐட்டம் சென்டர் கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்தது பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கணும். ஸோ பேக்ரவுண்ட் கலர் நான் ஆல்ரெடி டிசைட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கலர். ஸோ அந்த கலரை கொடுத்துக்கலாம். E3 and F2 and FD. ஓகே. ஸோ இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிற கலர் கோட் கொடுத்தாச்சு. ஸோ இங்கே ஸ்டைல்டுக்குரியது மேலே நம்ம என்ன பண்ணலாம், இப்போ கீழே நமக்கு எரர் காட்டுது பாருங்கள், ஸ்டைல்டு இஸ் நாட் டிஃபைன்ட் என்று வருது. அப்படின்னு சொன்னால் நம்ம கொடுக்கல. ஸோ நான் இங்கே கண்ட்ரோலோட ஸ்பேஸை ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்டர் மேலே ப்ரெஸ் பண்ணி விட்டேன்னு சொன்னால் ஸ்டைல் கம்போனன்ட் நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே கொடுப்பட்டு வராங்க. நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ போய் நான் டிஸ்பிளே பண்ணி பார்க்கன்னு பாருங்கள். நான் கொடுத்த ட்ராப் டவுன் இங்கே பர்ஃபெக்டாகவே நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். டன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு சொன்னால், இப்போ நம்மளோட கோட்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நான் என்ன செய்கிறேன்டா, செலக்ட் பாக்ஸ்ன்னு சொல்லி ஒரு கம்போனன்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். கம்போனன்ட்ஸ் கொடுத்துட்டு இதுக்குள்ளே தான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், இங்கே செலக்ட் பாக்ஸ் .jsx என்று கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே தான் நான் என்ன செய்ய போகிறேன், எனக்கு தேவையான இந்த ஸ்டைல்டு கம்போனன்ட் எல்லாமே நான் இங்கே தான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த செலக்ட் பாக்ஸுக்குரியது FFCன்னு கொடுத்துட்டு என்டரை ப்ரெஸ் பண்ணிங்களாக இருந்தால் உங்களுக்கு தேவையான மாதிரியான கோட்ஸ் ஜென்ரேட் ஆகும். எதுக்கு, கம்போனன்ட்ஸுக்கு டிஃபால்ட் எக்ஸ்போர்ட்டோடு சேர்த்து. நாங்கள் என்ன கொடுக்கேன், செலக்ட் பாக்ஸ் என்று கொடுத்துட்டு இங்கே என்ன செய்ய போகிறேன்டா, இவருக்கு தேவையான ஸ்டைல்டு கம்போனண்ட்டையும் கையோடையே க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ SC என்று கொடுத்துட்டு என்டரை ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ கண்ட்ரோலோட வியை ப்ரெஸ் பண்ணி அதை பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டைல் அண்ட் டேபை ப்ரெஸ் பண்ணிவிட்டு டிவ் என்று கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பர்ஃபெக்டாகவே எனக்கு என்ன செஞ்சிட்டேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்டைல் கம்போனண்ட்டுக்குரியதும் அதே மாதிரி எந்த கம்போனன்ட்ஸுக்குரியது ஃபங்க்ஷனல் கம்போனன்ட்ஸுக்குரியதும் நமக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே இம்போர்ட் பண்ணலை. நான் என்ன செய்கிறேன், ஸ்டைல்டுக்கு பின்னுக்கு கீஸரை வச்சுட்டு கண்ட்ரோலோட ஸ்பேஸை ப்ரெஸ் பண்ணி என்டரை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன்னு பாருங்கள். ஸ்டைல்டு கம்போனண்ட்டுக்குரியது இம்போர்ட் ஆகிடுச்சு. ஜஸ்ட் இவரை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்படி கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு சொன்னால், இங்கே ஹாய்ன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் வந்து இங்கே இருக்கிற H1 டேக்கை அழிச்சு விடுறேன்.
அழைச்சிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், என்னோட கம்போனண்ட்டை கால் பண்ண போகிறேன். எனக்கு இனித்தானே அது தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ செலக்ட் பாக்ஸ் கொடுத்தாச்சு. ஓகேங்களா. இப்போது நான் என்ன பண்ணுறேன்டா, இவங்க 2 பேரையும் பக்கத்தில் வச்சு கோடு எழுத ஆரம்பிக்க போகிறோம். என்ன காரணம்னு சொன்னால், ஸோ பெரிய டிசைன்ஸ் இல்லைங்களா, சின்ன ஒரு டிசைன். அப்போ ஒரே வியூவில் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நம்ம கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சென்டர் தான் பண்ணி வச்சுருக்கோமா, அப்போ நமக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. அழகாக நம்ம என்ன செய்யலாம், பக்கத்தில் வச்சு கோட்ஸ் எழுதலாம். அப்போது ரியல் டைம் அப்டேட்டுங்கிறதால நம்ம என்ன கோட்ஸ் எழுதுறோம்ங்கிறது நமக்கு ஈஸியாகவே பக்கத்தில் டிஸ்பிளே ஆகும். ஓகே ஃபைன், கொடுத்தாச்சு. பாருங்கள், ஹாய்ங்கிறது நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்டா, ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துக்கிட்டு நம்மளோட ஒரு கண்டெய்னர் ஒரு ஆளை க்ரியேட் பண்ணிக்கிறேன். சரிங்களா. ஸோ இங்கே div டாட், இப்போ தேவையான HTMLs எல்லாம் ஃபஸ்ட்டு கொடுத்துக்கலாம். div டாட் select box container கொடுத்து டேபை ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, செலக்ட் பண்ணின ஆப்ஷன்ஸை டெக்ஸ்ட்டை டிஸ்பிளே பண்ணணும் இல்லைங்களா. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, div டாட் செலக்டட் ஆப்ஷன் டெக்ஸ்ட். நம்ம இதுதான் பேர் கொடுக்கணும் முடியல, நம்ம என்ன பேர் வேணாலும் நம்ம என்ன செய்துக்கலாமாட்டா இங்கே கொடுத்துக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே ஹாய் என்று சொல்லி கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஸோ கொடுத்ததும் பாருங்கள், நமக்கு இங்கே ஹாய் என்று சொல்லி என்ன செய்யுது, டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதுக்குள்ளே நம்ம தேவையான மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம 1 by 1 நம்ம என்ன செய்ய வேண்டி வரும்டா, கொடுக்க வேண்டி வரும். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன்டா, இது ஒரு ரீயூசபிளாக நம்ம கொண்டு வரதுக்கு நிறைய, இப்போ இதில் மட்டும் இல்லை, நிறைய இடத்த நம்ம இதை அப்ளை பண்ணிக்கணுங்கிறதுக்காண்டி நான் என்ன பண்ணுறேன், ஓப்பன் க்ளோஸ் கேர்லி ப்ராக்கெட் கொடுத்துட்டு ஸ்பேஸ் கொடுத்துக்கிறேன். அதாவது டீஸ்ட்ரக்சரிங் பண்ணுறேன். அப்போ இங்கே எனக்கு 2 டேட்டா தேவை. ஒன்று வந்துக்கிட்டு நம்மளோட பிளேஸ் ஹோல்டர், அதாவது நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு முதல் என்ன டெக்ஸ்ட் டிஸ்பிளே ஆகணுங்கிறது நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ பிளேஸ் ஹோல்டர் கமா ஆப்ஷன்ஸ் கொடுக்கணும். பை டிஃபால்ட்டாக எந்த டேட்டாவுமே இல்லை, இது எம்டியான ஒரு அரேயாக நமக்கு இருந்தால் போதும் என்று சொல்கிறத கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னு சொன்னால், சில ஸ்டேட் வந்துட்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன். முதலாவது பார்த்தீங்கன்னா யூஎஸ்எஃப் என்டர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு செலக்டட் ஆப்ஷன் என்று சொல்லி ஒரு ஸ்டேட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். செலக்டட் ஆப்ஷன். ஸோ இங்கே தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், நம்ம என்ன செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம் அங்கிற டீட்டெயில் எல்லாம் நமக்கு இங்கே தான் காட்டும். நான் என்ன செய்கிறேன், நல்ல ஆரம்பத்தில் கொடுத்து வச்சுக்கிறேன். அதே சேம் டைம் வந்துட்டு யூஸ் ஸ்டேட் வந்துட்டு கண்ட்ரோலோட ஸ்பேஸை ப்ரெஸ் பண்ணி தேவையான மாதிரி இங்கே இம்போர்ட்டும் பண்ணிக்கிறேன். அப்போ பாருங்கள், இங்கே உங்களுக்கு என்ன செய்யாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சேவ் பண்ணாலும் பெரிய இம்பேக்ட் வந்துட்டு இங்கே டிஸ்பிளே ஆகாது. என்ன காரணம்ட்டா, நம்ம இன்னும் எதுவுமே நம்ம இங்கே கொடுக்கல, நம்ம 1 by 1 நம்ம கொடுக்க போகிறோம்ங்கிறதால நமக்கு எதுவுமே பெருசாக டிஸ்பிளே பண்ணாது. ஸோ நான் இங்கே என்ன செய்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்துட்டு திருப்பி ஷோ பண்ணணுமா இல்லையா என்று சொல்கிறத காட்டுறதுக்குரிய யூஎஸ்எஃப் ஷோ என்று சொல்லி ஆரம்பத்தில் ஃபால்ஸ், ஆரம்பத்தில் இது டிஸ்பிளே ஆகக்கூடாது என்று சொல்கிற மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, நமக்கு தேவையான மாதிரியான ஸ்டேட் வந்துட்டு கொடுத்துட்டு இங்கே தான் கோடு எழுத ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பாருங்கள், முதலாவது என்ன செய்கிறேன்னு சொல்லி பாருங்கள், செலக்டட் டெக்ஸ்ட். இப்போ நம்ம இன்னும் அது யூஸ் பண்ணலை. இப்போ தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்டா, ஜஸ்ட் வந்துக்கிட்டு மேலே தேவையான மாதிரியான யூஸ் ஸ்டேட் வந்துட்டு கொடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது டிசைன்ஸுக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இங்கே கொடுக்கேன் div டாட் select items. ஸோ டேபை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். செலக்ட் ஐட்டம்ஸில் வந்துக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, 2 டேட்டாஸ் இங்கே நமக்கு வேணும். ஒன்று வர்ற ஐகான்ஸ் வேணும், ஐகான்ஸ் இருக்குமென்னு சொன்னால் ஐகான்ஸ் வேணும். அதே மாதிரி வர்ற டெக்ஸ்ட் வந்துட்டு நமக்கு தேவை. ஸோ ஸ்பேன் டாட் ஐகான். ஸோ இப்போ நம்ம ஐகான்ஸ் இருந்தால் நம்ம இங்கே ஐகான்ஸ் கொடுக்கலாம். சும்மா இங்கே ஐகான் வேண்டி கொடுக்கணும். ஐகான் 1 அதே மாதிரி ஸ்பேன் டாட் டெக்ஸ்ட் என்று கொடுத்து டேபை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஸோ டெக்ஸ்ட்டுக்குள்ளே நான் என்ன கொடுக்குறேன்னு சொன்னால் ஆப்ஷன் 1. ஓகேங்களா.
ஸோ இப்போ ஆப்ஷன் 1, ஆப்ஷன் 2, ஆப்ஷன் 3 என்று சொல்லி நம்ம என்ன பண்ணிக்கலாம், இவரை மல்டிப்பிளாக கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி. ஸோ பாருங்கள், எனக்கு என்ன மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு நமக்கு என்ன செய்யுது, இங்கே டிஸ்பிளே ஆகக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ நான் இங்கே என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், இந்த ஆப்ஷன்ஸ் இது எல்லாமே வந்துக்கிட்டு இந்த டேட்டாவை தரும்போது நம்ம எப்படி நாம் இதை கால் பண்ணிக்கலாம்ங்கிற மாதிரி தான் நாம் என்ன செய்ய போகிறோம்னா இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டுக்கு நம்ம அந்த வேயிலே செய்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், கண்ட்ரோல் டியை ப்ரெஸ் பண்ணி இவ்வளோ வரைக்கும் நம்மகிட்ட கோடை வச்சுக்கலாம். இங்கே கால் பண்ணும்போது சில டேட்டா நமக்கு வேணுமென்று கொடுத்துருந்தோம் இல்லையா, ஸோ அந்த டேட்டாஸை கொடுக்கலாம். கண்ட்ரோலோட ஸ்பேஸ் பண்ணுனா இங்கே பிளேஸ் ஹோல்டரில் ஒரு டேட்டா வேணும். நான் இங்கே என்ன கொடுக்கணும்னு சொன்னால் செலக்ட் ஆப்ஷன் இல்லாட்டி செலக்ட் சோஷியல் மீடியா சம்திங் நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி கொடுக்கலாம். என்ன பண்ணுறேன், செலக்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்குறேன். இப்போ நம்ம எந்த இம்பேக்டும் வராது. என்ன காரணம்னா நம்ம இதை அங்கே யூஸ் பண்ணலை. அதே மாதிரி நான் இங்கே என்ன செய்கிறேன்னு சொன்னால் சில டேட்டாஸும் கொடுக்க போகிறேன். ஸோ நான் இங்கே ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். கன்ஸ்ட் கெட் செலக்ட் ஐட்டம்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். கெட் செலக்ட் ஐட்டம்ஸ் ஈக்குவல் ஓப்பன் க்ளோஸ் கர்லி ப்ராக்கெட் பண்ணிவிட்டு அரோ ஃபங்க்ஷன்ஸ் கால் பண்ணுறேன். இங்கே ரிட்டர்ன் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்ம டிரெக்டாகவே இங்கே கர்லி ப்ராக்கெட் கொடுத்துக்கலாம், ரிட்டர்ன் கொடுக்க தேவையில்லை. கர்லி ப்ராக்கெட் கொடுத்தா தான் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் ரிட்டர்ன் கொடுக்கணும். பாக்ஸ் ப்ராக்கெட் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக அது ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி எடுத்துக்கும். இங்கே ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். முதலாவது என்னென்றா ஐட்டம்ஸ், அதில் நம்மகிட்ட பேர் என்ன இது வந்து நம்ம கொடுக்க போகிறோம் என்று சொல்கிறது. ஸோ லிங்க்ட்இன், ஓகேங்களா, கமா வேலோ. இப்போ எல்லா நேரத்துலையும் அப்போ ஏன் நாம் இப்படி கொடுக்க மாட்டோம், இங்கே நமக்கு அது தேவைப்படாது. பட் எல்லா நேரத்துலையும் கொடுக்குற டேட்டாவும் வேல்யூஸும் சேமாக இருக்குமென்னு சொல்கிற அவசியம் இருக்காது இல்லைங்களா. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே ஸ்மாலில் கொடுக்குறேன், அங்கே கேபிட்டலில் கொடுத்தேன். லிங்க்ட்இன்னுக்கு எல் கேபிட்டலில் கொடுத்து டிஸ்பிளே பண்ணக்க லிங்க்ட்இன்னு சொல்லி டிஸ்பிளே பண்ணுங்கள். வேல்யூவாக லிங்க்ட்இன் என்று சொல்லி ஸ்பேஸஸ் இது, அதாவது கேபிட்டல் ஸ்மால் இல்லாமல் ஒரு வேல்யூ மாதிரி கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்டா ஐகான். இங்கே நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் எனக்கு தேவையான ஐகான்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துக்கலாம். ஸோ முதலாவது வந்துட்டு ஸோ பாடமாக்கி வச்சுருக்கணும்னு சொல்கிற அவசியம் கிடையாது. நம்ம இங்கே ரியாக்ட் ஐகான்ஸ்னு சொல்லி போனால் ரியாக்ட் ஐகான்ஸ்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் ரியாக்ட் ஐகான்ஸில் உங்களுக்கு தேவையான ஐகான்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் இதை கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு சொன்னால் லிங்க்ட்இன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக லிங்க்ட்இன்னில் நிறைய ஐகான்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ எந்த ஐகான்ஸ் வேணுமோ நீங்கள் என்ன செய்துக்கலாம்டா அதை நீங்கள் ஈஸியாகவே யூஸ் பண்ணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ எனக்கு இந்த ஐகான் வேணும் அப்படின்னு சொன்னால் நான் இங்கே போய்ட்டு இம்போர்ட் பண்ண வேண்டியதை கொண்டாந்தீங்க இம்போர்ட் பண்ணுறது, அதே மாதிரி காப்பி பண்ண வேண்டிய இந்த இதை காப்பி பண்ணிவிட்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணுறது. பாருங்கள் நம்ம இங்கே கொடுத்தாச்சு. இப்போ நமக்கு வேறு ஐகான்ஸ் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக்கில் ஐகான்ஸ் வேணும்னா நான் அதை அப்படியே டூப்ளிகேட் பண்ணுறேன். டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இங்கே டைப் பண்ணுறேன் ஃபேஸ்புக், அதே மாதிரி ஃபேஸ்புக்குன்னு கொடுக்கேன். இங்கேயும் போயிட்டு ஃபேஸ்புக்குன்னு சர்ச் பண்ணுறேன். ஸோ நமக்கு ஃபேஸ்புக் வருது. நான் என்ன செய்கிறேன், இம்போர்ட் ஆல்ரெடி சேம் இம்போர்ட் இருக்கிறதால இங்கே பார்த்தீங்கன்னா ஐகான் /FA இருக்கிறதால நான் என்ன பண்ணுறேன், அதே இதை கொடுத்துட்டு இதை அழிச்சிட்டு அதே இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து கண்ட்ரோலோட ஸ்பேஸ் பண்ணிவிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணிவிட்டால் ஆட்டோமேட்டிக்காக இங்கே செய்யும் ஃபேஸ்புக் வந்துட்டு அப்ளை ஆகிடும். ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்துட்டு இன்ஸ்டாகிராம். ஸோ நான் ஏற்கனவே கொடுத்த எல்லாத்தையுமே நான் இங்கே என்ன செய்கிறேன் கொடுத்துக்கிறேன். ஸோ அடுத்த ஆள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம். ஸோ இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிடலாம். இன்ஸ்டாகிராமில் கேபிட்டலில் கொடுத்துக்கலாம். இன்ஸ்டாகிராம் ஸ்மாலில் கொடுத்துக்கலாம். சாரி, ஸ்பெல்லிங் மிஸ்டேக். Instagram. What's the name? Instagram. சரிதான். Okay. Okay. So spelling mistake விட்டுருந்தேன். Okay. So Instagram again நான் காப்பி பண்ணுறேன். அவருமே FA இருக்கிறதால
இதை அழிச்சிட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோலில் ஸ்பேஸ் பண்ணி என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்தது வந்துட்டு டெலிகிராம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், டெலிகிராம் போடுறேன். ஸோ கண்ட்ரோலோட டூப்ளிகேட் பண்ணிவிட்டு ஸோ டெலிகிராம். ஓகே, ஸோ டெலிகிராமையும் காப்பி பண்ணிட்டு வரேன். அதுவும் எஃப்ஏயில் இருக்கிறது. அப்போ வேறு இதில் இருந்தால் நம்ம திருப்பியும் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இம்போர்ட்னு சொல்லி கொடுத்து ஓப்பன் க்ளோஸ் கர்லி ப்ராக்கெட்டுக்குள்ளே இப்படி கொடுக்க வேண்டி வரும். அப்படி இல்லை என்று சொன்னால் நீங்கள் அந்த மாதிரி கொடுக்க தேவை. பின்னுக்கு வந்து கண்ட்ரோலை ஸ்பேஸ் பண்ணி கொடுத்தாலே போதும். பாருங்கள், இப்போ இவங்க அவ்வளோ பேருமே ஒரு இடத்துல தான் வராங்க. நமக்கு அடுத்ததாக இங்கே ஆப்ஷன்ஸ் தேவை இல்லையா? ஸோ நான் என்ன பண்ணுறேன்டா, ஆப்ஷன்ஸுக்குள்ளே கெட் செலக்டட் ஐட்டம்ஸ் அப்படி சொல்லி இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது இவங்க என்ன செய்வாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே இந்த டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணுவாங்க. அப்போ இங்கே வந்து ப்ளேஸ் ஆகிறதுக்கு நம்ம கோடு எழுதணும்னு சொன்னால் அந்த ஆப்ஷன் அவ்வளோவுமே வந்துட்டு நமக்கு என்ன செய்யுமெண்டா இங்கே வந்து அப்ளை ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னு சொன்னால் 1 by 1 ப்ராப்பரான நம்ம ஒரு கோட்ஸ் வந்துட்டு எழுத ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இந்த ஆப்ஷன்ஸ் அவ்வளோ பேரையும் நம்ம கொடுக்கணும். சரிங்களா? ஸோ இந்த செலக்டட் ஐட்டமில் இவங்க அப்படியே இருக்கட்டும். செலக்ட் கண்டெய்னர் இதுக்கு கீழே நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஆப்ஷன்ஸை டிஸ்பிளே பண்ணுறதுக்குரியால எழுத போகிறோம். சரிங்களா? ஸோ இதில் வந்து div டாட் செலக்ட் ஆப்ஷன் that is select box option எடுத்துக்கலாம். ஆப்ஷன் கண்டெய்னர் கொடுத்துட்டு கர்லி ப்ராக்கெட் கொடுத்துட்றேன். இப்போ பாருங்கள், ஆப்ஷன்ஸ் டாட் மேப் ஃபங்க்ஷன் கால் பண்ணுறேன். இதுக்குள்ளே நமக்கு என்ன செய்யும், ஆப்ஷன்ஸ் டிஸ்பிளே ஆகும் இல்லையா? ஸோ ஆப்ஷன்ஸ் தருவாங்க. அதாவது ஆப்ஷன்ஸுங்கிறது இங்கே கொடுத்துருக்குற இந்த அரே. ஸோ அந்த அரே மேப் பண்ணும்போது எனக்கு ஆப்ஷன்ங்கிற ஒரு ஆள் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆவார் இல்லைங்களா? ஸோ இதுக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன்டா, div டாட் செலக்ட் ஐட்டம் இந்த கொடுத்து டேபை ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்டரை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே என்ன செய்ய போகிறேன் பாருங்கள். ஸோ முதலாவது ஐக்கான் இருக்கான்னு செக் பண்ண போகிறேன். ஸோ எப்படி நம்ம ஐக்கன் இருக்கான்னு செக் பண்ணுறது என்று சொன்னால் வெரி சிம்பிள். நம்ம இங்கே என்ன செய்யலாமாட்டா டீஸ்ட்ரக்சரிங் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? டீஸ்ட்ரக்சரிங் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நான் ஓப்பன் க்ளோஸ் கர்லி ப்ராக்கெட் பண்ணிவிட்டு ஐக்கான், அப்போ அந்த வேல்யூஸை நான் டீஸ்ட்ரக்சரிங் பண்ணுறேன், ஐக்கான்ஸ் அண்ட் ஐட்டம். ஸோ டீஸ்ட்ரக்சரிங் பண்ணும்போது வெறும் அரோ ஃபங்க்ஷனை வச்சு டீஸ்ட்ரக்சரிங் பண்ணிடலாது. ஸோ இவங்க ரெண்டு பேரும் இந்த ஓப்பன் க்ளோஸ் கர்லி ப்ராக்கெட்டை ஒரு ப்ராக்கெட்டு ஊடாக ரெப் பண்ணதுக்கப்புறம் தான் டீஸ்ட்ரக்சரிங் பண்ணலாம். அப்போ அந்த ஆப்ஜெக்ட் தான் நம்ம டீஸ்ட்ரக்சரிங் பண்ணுறோம்ங்கிறத கொடுக்குறதுக்கு. ஸோ ஆப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் ஓப்பன் க்ளோஸ் கர்லி ப்ராக்கெட் வந்ததுக்கு அப்புறமா கமா பண்ணிவிட்டு நான் ஐ கொடுக்கேன். என்னென்னா இண்டெக்ஸ் பொசிஷனை வேண்டி எடுக்கேன். ஓகேங்களா? என்ன காரணம்னு சொன்னால் மல்டிபிள் இட்ரேஷன்ஸ், அதாவது நம்ம இட்ரேஷன்ஸ் பண்ணும்போது நம்ம கம்போனன்ட்ஸை கால் பண்ணுங்க. ரியாக்டில் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த கீங்கிற ஒரு ஆளை கொடுக்கணும். ஸோ நம்ம அதையும் கொடுத்து ப்ராப்பராகவே செய்துக்கலாம். ஸோ நான் இங்கே என்ன செய்கிறேன்டா, ஐக்கான் கொடுத்துருந்தா அண்ட் கொடுத்துட்டு ஐக்கான் கொடுத்துருந்தா ஸ்பேனில் ஐக்கான் அந்த கிளாஸுக்குள்ளே அந்த ஐக்கானை ப்ளேஸ் பண்ணுங்கள். கொடுத்தாச்சு. ஐக்கான் இல்லாட்டி அது ப்ளேஸ் ஆகாது. இல்லை என்று சொன்னால் ஸ்பேனில் ஓப்பன் க்ளோஸ் கர்லி ப்ராக்கெட்டுக்குள்ளே ஐட்டம்ஸை கொடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு இங்கே வேல்யூங்கிற ஒரு ஆள் நம்ம கொடுக்கும் என்று சொன்னால் நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னால் அந்த வேல்யூவையே மென்ஷன் பண்ணி இங்கே நம்ம கீயாக கொடுக்கலாம். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இப்போ நார்மலாக சொல்கிறேன்னு பாருங்களேன், இங்கே ஐ கொடுத்தீங்கன்னு சொன்னாலும் ஓகே தான். இல்லை நீங்கள் இங்கே வேல்யூன்ற ஒரு ஆளை வேண்டி எடுக்கிறீங்க, அந்த வேல்யூ வந்துக்கிட்டு நம்ம இங்கே கொடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அதுவும் கொடுக்கலாம். அதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. பட் அது யூனிக்காக இருந்தால் சரி. இப்போ கொடுத்ததும் பாருங்கள், நமக்குரிய எல்லா டேட்டாஸுமே இங்கே நமக்கு பர்ஃபெக்டாகவே டிஸ்பிளே ஆகக்கூடிய மாதிரி இருக்குது இல்லைங்களா?
ஸோ இதுதான் வந்துட்டு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஒரு டிசைனில் வந்துட்டு நம்ம கொடுக்கக்கூடிய மாதிரியான ஒரு விஷயம். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா டைனமிக்காக ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் கால் பண்ண போதும் டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஷன்ஸை கொடுத்தா அதுக்கு ஏற்ற மாதிரி இது ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம்னா இங்கே டைனமிக்காக வந்துட்டு இந்த ஆப்ஷனை நாம் செய்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் செய்துட்டு வாங்க. ஏன்னாடா ஒரே ஐடியா அவ்வளோத்தையும் சொல்லி தரும்போது வந்துட்டு நீங்களே விளங்காத மாதிரி இருக்கும். நம்ம சின்ன சின்ன பார்ட்டாக ஒரு துண்டை நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ டிஸ்பிளே பண்ணுற வரைக்கும் நாம் இப்போ செய்திருக்கோம் வந்துட்டு. ஐ ஹோப் இது கொஞ்சம் கூட தான். நான் ப்ரீவியஸ் வீடியோ அவ்வளோ ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இது ரொம்பவே சின்ன ஒரு விஷயம் நம்ம இங்கே செய்கிறது. ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு வாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் இதில் கண்டினியூவாக நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.